பூமர்னா என்ன 60 வயசுக்கு மேல இருக்கிற பழமையை பேசுற ஆண்கள் தானே சொல்லிட்டு இருந்தோம். பிக் பாஸ் உள்ள இருக்கிற ஆண்கள் யங் பூமர்ஸ் மாதிரி நடந்துக்கிற ஒரு தன்மையினால அவங்களோட கேமையே இழந்து கேம் கீழ்முண்டி போற அளவுக்கு அவங்க தள்ளுது அவங்களோட பூமர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவங்க நல்ல திறமைசாலிகளா இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய குழியை நோண்டி அவங்க தடவி கொடுத்து போய் இதுல போய் உட்காந்துக்கோ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி அவங்கள மண்ணை போட்டு மூடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பாய்ஸுக்கு கிரியேட் ஆகுதுங்க. இது 2 சிச்சுவேஷன்ல கிளியரா தெரிஞ்சது நேற்று. உள்ள இருக்கிற பாய்ஸை பொறுத்த வரைக்கும் யார் தன்கிட்ட அழகா பேசுறாங்க, அன்பா நடந்துக்கிறாங்க, அவங்க பேசுற முறையில வந்து ஒரு கனிவு இருக்கு, ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு, நம்ம மேல கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆயிருக்காங்க, நம்ம தோல்ல சாஞ்சு அவங்க அழுகுறாங்க, ஏதாவது கஷ்டத்துல இருக்கும் போது நம்மள தேடி வராங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்துட்டா பாய்ஸ் உள்ள இருக்கிற பிபி ஹவுஸ்ல விழுந்துடுறாங்க அந்த பொண்ணுகிட்ட. அதே சமயம் நல்ல பேச்சு திறனோட அவங்க முன்னாடி தைரியமா நின்று அவங்க செய்யற தவறுகளை ஓப்பனா உடைச்சு அவங்க கிட்ட அவங்க செய்யற தவறுகளை உணர்த்துற மாதிரி ஒரு லெவல்ல போய் பேசினா கூட, இன்ஃபேக்ட் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஓப்பனா பேசுற கேர்ள்ஸ்லாம் ஆக்சுவலா அவங்க பேசும்போது நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கிறத கரெக்டா சுட்டி அவங்க சொல்றாங்க. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கேமை இன்னும் நல்லபடியா எடுத்துட்டு போகிறதுக்கு கூட பாயிண்ட்ஸ் இருக்கேன்னு அவங்க கொஞ்சம் ஈகோ இறக்கி வச்சுட்டு கேட்டா ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்டிவா தான் இருக்கு சில கேர்ள்ஸ் பேசுறது. ஆனா இவங்க பேசுற விதம் சரியா இல்லாதனால அந்த தோரணை, பாடி லாங்குவேஜ், சத்தம் ஜாஸ்தியா பேசுறதுனால பாய்ஸ்க்கு ஒரு ஈகோ ட்ரிகர் ஆகி இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு கண்மூடித்தனமா அவங்கள ஜட்மெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பேட் கேர்ள் கேட்டகரியில இவங்கெல்லாம் அடம்பிடிச்ச குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஒரு டோட்டலா ஒரு பக்கெட்ல போட்டுறாங்க அவங்கள. ஒரு மனுஷனை நீ நல்லவனா கெட்டவனான்னு கேட்டா நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்றவன கூட நம்பிடலாம். இன்னொருத்தன் கிட்ட போய் கேட்டா தெரியலையப்பா அப்படின்னு சொல்றவன் உண்மையிலேயே நல்லவன். ஏன்னா நல்லவனா இருக்கிறவன் தான் நல்லவன்னு கான்பிடென்ட்டா சொல்லவே முடியாது. அவன் எப்பவுமே தன்னை ஆலோசிச்சுட்டு அவனை வந்து ஒரு பெரிய மைக்ரோஸ்கோப்ல வச்சு அவனையா அவனை அப்சர்வ் பண்ணிப்பான். இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தோமா, இந்த தருணத்துல நம்ம தப்பா இருந்துட்டோமான்னு அவனுக்கு செல்ஃப் டவுட் அவனை நல்லவனா ஆக்கிற பாதையில கொண்டுட்டு போகும். எவனுமே ஒரு டோட்டலா நல்லவனா வந்து சேர முடியாது. அவன் போற பாதையில நல்லவனா ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் தான் ஆக்சுவலா நல்லவன். ஆனா ஒருத்தன் கிட்ட நீ நல்லவனா கெட்டவனா கேட்கும்போது நான் நல்லவன் அப்படின்னு சொல்றவனை நம்பவே செய்யக்கூடாது. ஏன்னா இவனுக்கு எல்லாருக்கும் நல்லது கெட்டது உள்ள இருக்கும். ஆனா இந்த நல்லவன் சொல்றவனுக்கு உள்ள அவனுக்கு என்னெல்லாம் நல்லது இல்ல, அவனுக்குள்ள என்னெல்லாம் அழுக்கு இருக்குன்னு அவனுக்கு நல்லா வேற தெரியும். இருந்தாலும் வெளியில மக்களுக்கு இடையில அவன் இருக்கும்போது அவன் நல்லவனா ப்ரொஜெக்ட் பண்ண எப்பவுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு உள்ள இருக்கிற அழுக்கு வெளியில வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு ரொம்பவே யோசிச்சு அதுக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க தான் நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப கண்ணியமானவன், நான் ரொம்ப அறத்தை வந்து பெருமையா பேசுறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுவாங்க. ஆனா இந்த கேம்ல பயங்கரமான ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனை நல்லவனா கெட்டவனான்னு கேட்டா தெரியலையேன்னு சொல்றவனா பயங்கரமா மக்கள் ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தன் ஸ்டார்டிங்கே நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப கண்ணியமான நான் எந்த ரூலையும் பிரேக் பண்ண மாட்டேன், நான் எந்த தவறுகளும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிட்டானா மக்களுக்கே ஒரு பேசிக் மென்டாலிட்டி இருக்குங்க. இவ்வளோ பேசினல நீ எப்படிலாம் நடந்துகிட்ட தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு அவங்க செய்யற விஷயங்களை இன்னிச்சு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க எப்ப சறுக்குவாங்க. ஏன்னா பேசிக் நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் நெவர் தே கேன் நெவர் பி ஃப்ளாலெஸ். அப்போ இவங்க ஃப்ளாலெஸ்ஸா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஜஸ்டிஃபை பண்றத உடைக்கணும் தான் எல்லாருக்கும் தோணும். அந்த இடத்துல தான் வந்து மாட்டிக்கிட்டாரு முத்து. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நான் ரொம்ப அறம் சேர்ந்து விளையாடுவேன்னு சொன்னாரு. அதே நேரத்துல காயின் டாஸ்க்ல கேர்ள்ஸ் மேல நம்ம எல்லாம் குவிஞ்சு போய் அவங்களை அமுத்தி பிடிக்கணும்னு சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்ததே முத்து தான். எனக்கு ஏதாவது நேர்படியா ஏதாவது பேச தோணுச்சுன்னா நான் அதை உடனே பேசிடுவேன்னு சொன்ன முத்து ஒரு இடத்துல, ஏன்னா அவர் பயங்கரமா நல்ல கேம் விளையாடிட்டு இருந்தாரு. எப்போ அவர் ஃபர்ஸ்ட் டவுன்ஃபால் வந்ததுன்னா விஷால் வந்து அவருடைய பாயிண்ட் வந்து முத்து கிட்ட வைக்கும் போது முத்துக்கு இருந்த ரொம்ப ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நான் சரியான கேம் விளையாடுறேங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் 2 வாரங்கள்ல வந்துருச்சு. ஏன்னா மக்களுக்கு இடையில கிளாப் கிடைக்குது, அவர் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ற மாதிரி சில தருணங்கள்லாம் இருந்தனால somewhere he felt that அவரோட கேம் பிளே சரியா ஒர்க் அவுட் ஆகுது, மக்களுக்கு இடையில போய் கரெக்டா சேருதுன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த இடத்துல அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்க கூடாது. அந்த இடத்துல இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம், நமக்கு பயம் தான் அவருக்கு ஜாஸ்தியா வந்திருக்கணும். ஆக்சுவலா இந்த இடத்த நம்ம இன்னும் தக்க வச்சுக்கணும்னா நம்ம இந்த கேமை இன்னும் உன்னிச்சு கவனிச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணணும். ஆனா இவருக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இவர் தாந்தோணித்தனமா சில டிசிஷன்களும் சில பேச்சுகளும் சில பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கிறதுக்கு இவர் வந்து தூண்டிடுச்சு. அதுல ஒரு பெரிய மிஸ்டேக் தான் இவர் விஷாலோட வச்ச ஃப்ரெண்ட்ஷிப். இவருக்கே ஏன் தோணல விஜய் சேதுபதி கூப்பிட்டு வச்சு ஒரு பேரே கூட இன்ஃபார்ம் பண்ணாம பயங்கரமா அவர் கண்ணுல தீ மாதிரி கோவம் தெரியுற அளவுக்கு விஷால திட்டிருக்காருன்னா ஏதோ ஒரு கேர்ள் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கணும். ஏன் இவருடைய சூட்சமான புத்திக்கு அது ரீச் ஆகலன்னு தெரியல. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஜஸ்டிபிகேஷன் பண்ற மாதிரி முத்து கிட்ட விஷால் வந்து சௌந்தர்யா உன் கால் மேல கையை வச்சுட்டு பேசினது தப்பு தானே சொல்லும் போது இப்படிலாம் பேசாதடா, அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா நான் அந்த பொண்ணு கிட்ட டைரக்டா பேசிடுவேன். அவர் அந்த இடத்துல அந்த பையன் சொன்னதை அப்ரப்டா ஸ்டாப் பண்ணிருக்கணும். ஆனா அவர் தன்னுடைய இமேஜ் வந்து அதாவது யாரையும் நான் அஃபெண்ட் பண்ண மாட்டேன் அங்க இமேஜை கொண்டுட்டு வரணுங்கிற அவ எடுத்த டிசிஷன் தான் அங்க அவருக்கு தவறா போயிடுச்சு. நான் கூட ஒரு அண்டர் டாகா இருந்து கஷ்டப்பட்டு வந்த குழந்தை, கஷ்டப்பட்டு எஜுகேஷனை வந்து பர்சியூ பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். நம்மளால ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு பையன் வந்து வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்ப வரைக்கும் நினைச்சோம். அப்போ இவர் விஷாலோட சேர்ந்து பேசும்போது வேற யாராவது தப்பு செஞ்சிருந்தா கூட நமக்கு அவ்வளவு கோவம் வந்திருக்காது. நம்ம யார் மேல எந்த பந்தய குதிரை மேல நம்ம வந்து காசை கெட்டுறோமோ அது நம்மள வந்து ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு நம்மளுக்கு ஒரு கோவம் வரல. அதுதான் மக்கள்ல நிறைய பேருக்கு முத்து மேல வந்தது. என்னதான் ஒரு சிறந்த பேச்சாளரா இருந்தாலும் the ability to choose friends வந்து ரொம்ப முக்கியம். பிக் பாஸ்ல நீங்க நல்லா கவனிச்சுக்காங்க. ரொம்ப வந்து ஒருத்தரை வந்து ஒரு பேட் விஷயத்துல கொண்டு போய் தள்ளுற மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அர்ச்சனா வந்து அறந்தாங்கி நிஷா ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறதுக்கு அப்புறம் அது எப்படி போச்சு, மைனாக்கும் கலக்க போகுது யாரில் ஒருத்தர்
வருவார் ஒரு கமெடியன். அவங்க 2 பேருக்கும் அந்த கமெடியன் வந்து பயங்கரமா வந்து அவர் பேர் மறந்துட்டேன், தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அவரும் மைனாவும் வந்து ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவர் சில மோசமான விஷயங்கள் செய்யும் போது மைனா ஃப்ரெண்டா இருக்கனால மைனாவோட இமேஜும் பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு. சோ இந்த விஷயம்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம வந்து பிக் பாஸ்ல வைக்காம இருக்க முடியாது. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கரெக்டா சூஸ் பண்ணலனா நம்ம கேமையே அது மாத்தி விட்டுருங்கிற ஒரு சூட்சமும் முத்துக்கு எப்படிடா தெரியாம போச்சுன்னு நம்மளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வருது. இதுல ஃப்ரஸ்ட்ரேஷன் பீக் அடைஞ்சது எப்போனா சாச்சனா வந்து அழுதுகிட்டே அவங்க தப்பான கரெக்டான விஷயத்துக்கு தான் அவங்களுக்கு பயங்கரமான அக்விசிஷன் கிடைச்சது. ஒருத்தரை வந்து செடிசமோட ஒருத்தரை வந்து பனிஷ் பண்ற ஆட்டிடியூட் 100 சிட்டப்ஸ் கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் அவங்க சாரி கேட்காதது அவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இதுக்கெல்லாம் கமல் சார் வந்து அழகா குறும்படம் போட்டு அசிங்கப்படுத்திருப்பாரு. அழகா இருந்தா வெளில போன்னு சொல்லிடுவார். ஆனா பிக் பாஸ்ல எல்லாமே சோபரா தானே நடக்குது. சோ அந்த பொண்ணை வந்து இந்த குறும்படம் எல்லாம் போட்டா கெட்டவளா ப்ரொஜெக்ட் ஆயிருவான்னு சொல்லிட்டே வந்து சாச்சனாக்காக குறும்படம் எல்லாம் போடாம இருந்தது. ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு வந்து உள்ள இருக்கிறவங்கள ஷீஸ் கன்வின்சிங் தட் ஷி ஹஸ் ஆஸ்க்ட் சாரி, பட் ஆக்சுவலா சாரியே ஆஸ்க் பண்ண. இதுல ரஞ்சித் சார் வேற அந்த பொண்ணு சாரி கேட்டதுன்னு வேற சாதிக்கிறார். ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு அக்யூஸ் பண்ணிட்டாங்க. அக்யூஸ் பண்ண உடனே சாச்சனா எடுக்கிற கடைசி ஆயுதம் வந்து அவங்களுடைய வாட்டர் ஒர்க்ஸ் தான். சோ அவங்களுடைய தண்ணி டேங்க் வந்து திறந்து விட்டுருவாங்க, அழுவாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது கேர்ள்ஸ் தான் வந்து அவங்களை கன்சோல் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே முத்துவனை கூப்பிடுங்க. எனக்கே புரியல, ஏன்னா இந்த பொண்ணு வந்து அழுது உடனே முத்துவை ஏன் கூப்பிடணும்னு நினைக்குதுன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா விஷால் தான் சாச்சனாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ஆளு. ஆனா முத்துவை ஏன்டா இந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு? ஒருவேளை அதனாலதான் அருண் வந்து பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டா போல. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு, நீ ஏன் முன்னாடி போய் டப்புடப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியும் சாச்சனாக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி வருது விஷால் தான். அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்தது. முத்துவை வந்து அந்த பொண்ணு கூப்பிட்டது ரொம்ப ஆர்டிஃபிஷியல். ஏன்னா அந்த பொண்ணு she does not open up. ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது முத்துவோடயா விஷாலோடயா நினைச்சா விஷால் தான். விஷால் வந்து போய் அந்த பொண்ணை ஹக் பண்ணிருந்தா அவளுக்கு தோணி இருக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஆப்வியஸா அந்த பொண்ணுக்கு வருத்தமா இருக்கும்போது அந்த பையன் போய் அந்த பொண்ணு கன்சோல் பண்ணும். இந்த முத்து வந்து இந்த பொண்ணு கூப்பிட்டது ஒருவேளை இந்த பொண்ணு கூப்பிட்டுருக்கும் முத்துவன் கூட அவருக்கு வந்து எட்டல. ஏன்னா அந்த அளவுக்கு செயற்கையா இருந்தது சாச்சனாவுடைய இந்த அழைப்பு. எதுக்கு அவன் முத்துவை கூப்பிட்டான்னா முத்துவுக்கு பயங்கரமா கிளாப்ஸ் கிடைச்சது. ஏன்னா அந்த வாரத்திலேயே மஞ்சரி கேப்டன்சில இருக்கிற ஃபிளாவை கண்டுபிடிச்சிருப்பாரு முத்து. அந்த பாயிண்ட் அவர் கரெக்டா சொன்னப்போ உள்ள இருக்கிற வெளியில இருக்கிற மக்கள் வந்து கிளாப் அடிச்சிருப்பாங்க. ஓ, கிளாப் அடிக்கிற இவ்வளவு ஆதரவு இருக்கிற ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு வச்சு நம்ம ஹக் பண்ணிக்கிட்டானா நம்ம அவருடைய புகழ்லையும் மக்கள் அவர் மேல இருக்கிற பிரியத்துல நம்ம பின்னாடி போய் நம்ம ஓவர் ஷேடோ ஆயிடுவோம், மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் குறையறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனை கூப்பிட்டுச்சு. ஆனா முத்துக்கு இருக்கிற பேசிக் ஆட்டிடியூட் வந்து உள்ள இருக்கிற பாய்ஸோட காமன் ஆட்டிடியூடோட சேர்ந்து இருக்குங்க. இது எப்படின்னா பாய்ஸ் ஃபீல் பவர்ஃபுல் வென் தே ஆர் இன் டிமாண்ட். அதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கிற பொண்ணு ஒரு ஆண் மேல தோல்ல வந்து சாஞ்சு அழுதானா மென் உருகிடுவாங்க, ஆம்பளைங்க உருகிடுவாங்க. ஏன்னா என் மேல அந்த பொண்ணு வந்து டிபெண்ட் ஆகுறாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஆண்களுக்கு ஒரு வகையான கான்ஃபிடன்ஸையும் சந்தோஷத்தையும் தருது. ஏன்னா நான் இல்லாம அவளால இது ஒரு விஷயம் செய்ய முடியாது, அவளோட வல்னரபிலிட்டியா இருக்கும் போது அவ என்கிட்ட தான் வராங்கிற ஒரு அந்த ஒரு கிக் அது கொடுக்கறது அந்த மென்னுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே அசியூம் பண்ணிப்பாங்க, ஓ நம்ம நல்லவனா இருக்கிறோம், ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப டிஃபெண்டிங் நேச்சர்ல இருக்கிறனால தான் இவங்க நம்ம கிட்ட தஞ்சா அடைகிறாங்க. அப்படியே அந்த கட்டி பிடிக்கும் போது அவருக்கு முகத்துல ஒரு பெருமை தெரிஞ்சது. இந்த இடத்துல தான் பாய்ஸ் வந்து கரெக்டான ஜட்மெண்ட் செய்யறதுல தவறிடுறாங்க. பயங்கரமா பொங்கி அப்படியே பரவசம் அடைகிறதுக்கு பதிலா ஒரு நடுநிலை பாயிண்ட்ல இருந்துகிட்டு இந்த பொண்ணு எதுக்கு என்ன நாடி வருது, இந்த பொண்ணு எதுக்கு நம்ம கிட்ட அழுதுகிட்டே தன் பிரச்சனையை சொல்லுது, இந்த பொண்ணு நம்ம கிட்ட ஏன் ஸ்வீட்டா நடந்துக்குது, அப்படி ஒண்ணும் இந்த பொண்ணு கிட்ட நம்ம எதுவும் பண்ணலையே, why is she being very very sweet to us ன்னு யோசிக்க ஆரம்பிச்சா அந்த ஸ்வீட்டா நடந்துக்கிற பெண்கள் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் ஸ்வீட்டா நடந்துக்கிறாங்கிற ஒரு சின்ன இடையில இருக்கிற அவங்களுடைய சுயநலம் பாய்ஸுக்கு நல்லா விளங்கிடும். ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மூஞ்சிக்கு முன்னாடி நினைக்கிறத பேசுற பெண்கள் வந்து ஆக்சுவலா ஆரோக்கியமான பெண்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ்ல ரெஜிஸ்டரே ஆகல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் தான் முக்கியம். வாட் ஃபீலிங் தட் கேர்ள் கிவ்ஸ் டு ஹிம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். எதுக்கு இவங்க இந்த குட் ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்குறாங்கிற யோசனை கொண்டுட்டு வரதுக்கே அவங்க வந்து தே ஆர் நாட் ப்ராப்பர்லி வயர்ட் தட் வே. அவங்க ஒருவேளை அதை யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி வலையில விழாம இருந்திருப்பாங்க. பாய்ஸ்க்கு வேணா இது தெரியாம இருக்கலாங்க, ஆனா கேர்ள்ஸுக்கு இடையில உள்ள இருக்கிற கேர்ள்ஸுக்கு இடையில ஒரு ஸ்வீட்டா பேசும்போது பாய்ஸை வந்து பயங்கரமா கவர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கேர்ள்ஸ் உள்ள இருக்கதான் செய்யறாங்க. அதனாலதான் அவங்க டைரக்டா பாய்ஸ் கிட்ட சண்டை போடுறதுல, ஆனா பாய்ஸ் அந்த கேம்ல இருந்து எலிமினேட் பண்றதுக்காக அவங்க கிட்ட நேரடியா பேசும்போது ஸ்வீட்டா பேசிட்டு அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஏதாவது அழுக்கு இருந்தா ஸ்வீட்டா பேசும்போது அவங்களுக்கு உள்ள இருக்கிற அழுக்க டக்குன்னு வெளியில சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நம்மள ஜட்ஜ் பண்ணாது, நம்ம கிட்ட ஸ்வீட்டா பேசுது, இன்னசென்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு they will let down their guard ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது அவங்கள ஒரு தெரை போட்டு அவங்களுடைய வன்மங்கள் அசிங்கங்கள் எல்லாம் மறைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஸ்வீட்டா பேசும்போது அவங்களுக்கே தெரியாம அந்த கேட்டை விட்டு விலகி அவங்களுடைய உள்ள இருக்கிற ஆத்மாவுடைய உண்மையான கலரை வந்து வெளியில சொல்லுவாங்க. அப்படி வெளியில சொல்லும் போது கேமரால ரெஜிஸ்டர் ஆகும். கேமரால ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இதை இன்னொரு கேர்ள் கிட்ட போய் இவங்க கிட்ட பேசணும்பா, இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மேனிபுலேஷன் தான் இந்த சாஃப்டா பேசுற கேர்ள்ஸ் எல்லாரும் செய்யலாம். ஆனா நல்ல கவனிங்க, மூஞ்சிக்கு முன்னாடி சண்டை போட்டு பேசுற கேர்ள்ஸ் யாரா பிரச்சனைனா அந்த பையன் கிட்ட போய் நேரடியா பேசி சண்டையை முடிச்சிருமே தவிர அதை பின்னாடி கொண்டுட்டு வந்து திருச்சி வேற மாதிரி பேசவே செய்யாது. இந்த உண்மை பாய்ஸுக்கு விளங்கவே இல்லை. இரண்டாவது வே ஆஃப் லுக்கிங் இன்டு திஸ் எப்படின்னா, ஒரு ஆணுக்கு முன்னாடி போயிட்டு நீ செய்யறது தப்புன்னு ஓப்பனா வந்து சேலஞ்ச் பண்ணி பேசுற பெண்களுக்கு ஒரு திறமை இருக்கு. ஆனா எல்லா பெண்களுக்கும் இந்த திறமை கிடையாது. நிறைய பேருக்கு உள்ள கோலத்தனம் இருக்கு. அந்த கோலத்தனம் உள்ள இருந்தாலும் அவங்களுக்கு வர ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸையும் அந்த ஆண்களை எலிமினேட் பண்ற நேச்சரையும் அவங்க எப்படி காட்டுவாங்க? இந்த ஸ்வீட்டா பேசி அந்த கார்டை லெட் டவுன் பண்ணி
அந்த ஆம்பளைங்க தன் வாயாலே கெடுற அளவுக்கு அவங்கள பேச வச்சு அவங்கள குளிப்பறிப்பாங்க. அந்த விஷயத்தை தான் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் செய்யறாங்க. ஏன்னா அவங்க கேம் விளையாடணும்னு இதுதான் அவங்களோட கேம் பிளே. அதை புரிஞ்சுக்காம பாய்ஸ் தோல் கொடுத்த உடனே அவங்க வந்து சாஞ்சு அழும்போது பாய்ஸ் ரொம்ப சொகப்படுறாங்க. இந்த சொகப்படுற இந்த சொக்கி போற நேச்சர்லாம் பாய்ஸ்க்கு இருந்தா சத்தியமா முத்து மட்டும் இல்லைங்க, உள்ள இருக்கிற எல்லா பாய்ஸுமே காலி ஆயிடுவாங்க. கேர்ள்ஸ் வளர்ப்பின்ற அன்பு ஸ்ட்ராட்டஜியில சொக்கி போன பாய்ஸ் எவ்வளவு குருட்டுத்தனத்துல இருக்காங்கன்னா, சில கேர்ள்ஸ் பத்தின உண்மையை வைல்ட் கார்டு என்ட்ரீஸா இருந்த கேர்ள்ஸும் பாய்ஸும் புட்டு புட்டு வச்சும் கூட ஆடடா இவங்க மேனிபுலேட் செய்வாங்களா அப்படிங்கிற உண்மையை வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் தெரியுது. அப்படி தெரிஞ்சுமே ஒரு வைல்ட் கார்டுல இருக்காங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க நினைச்சிட்டு இவ்வளவு நாள்ல வந்திருக்காங்களே இவங்க உண்மையா தான் சொல்லுவாங்கன்னா அது எந்த அளவுக்கு மண்டையில ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். அந்த ரெஜிஸ்டர் ஆன ஒரு தாட் ப்ராசஸே இந்த கேர்ள்ஸ் தேனா பேசி அழிச்சிட்டாங்க அவங்க மெமரியில இருந்து. அப்படியே அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி தெரிய வருதுன்னா, அந்த பாய்ஸ் இந்த ரேங்கிங் டாஸ்க்ல கேர்ள்ஸை யாரு நம்புறாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல தான் நான் பின்னாடில இருந்தே வரேங்க. மோஸ்ட் அன்ட்ரஸ்டட் பர்சன்னா மஞ்சரி. ஓகே, மஞ்சரியை நம்ம ஒத்துக்கலாங்க. மஞ்சரி வந்து ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அவங்க செய்ய ஒரு விஷயத்தை யாராவது கிராஸ் கொஸ்டின் பண்ணி இது தப்பாச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு உள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸ் அது கண்ணிலேயே காமிச்சு இழந்துருது. அதனால அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க. ரெண்டாவது, சரியானதை செய்யணும், மக்களுக்கு எல்லாம் மக்களுக்கு நம்மள பிடிக்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்து மேலேயும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. சோ அவங்களுடைய டிசிஷனை எப்பவுமே மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் இம்பல்சிவ் நேச்சர். இம்பல்சிவ் நேச்சர்னா ஒரு விஷயத்தை உடனே செய்யணுங்கிற நேச்சர். தாட் ப்ராசஸ் போடாம டக்குன்னு யோசிக்காம ஒரு விஷயத்துல இறங்குறது, அதுக்கப்புறம் அந்த விஷயம் செஞ்சுட்டு இருக்கும் போது யோசிக்கிறது. இந்த நேச்சர்னாலேயே அவங்களுக்கு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு அவங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் போகும். ஆனா இவங்க அடுத்து எடுக்கிறவங்க இல்ல, ஆனா அவங்களோட செயல்பாடுனால மக்களுக்கு அவங்க மேல ட்ரஸ்ட் போகும். ஏன்னா இவங்களே they don't trust themselves. அதை கேட்டா இவங்களை நடுநிலையில வச்சிருக்கலாம். ஏன்னா இவங்களே இவங்களை ட்ரஸ்ட் பண்ணாத நிலைமையில இவங்களை somewhere between people 4th or 5th place இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா லாஸ்ட் பிளேஸ்னு சொல்றதுக்குலாம் இவங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா பயங்கர வன்மம் பிடிச்ச பாம்புகள்லாம் உள்ள நிறைய இருக்காங்க. வந்து கடைசி லிஸ்ட்ல வரவங்க வந்து சௌந்தர்யா நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே தான், மனசுல தோன்றத ஃபில்டரே இல்லாம ஓப்பனா போட்டு உடைக்கிற பொண்ணு. நீ தப்பு செஞ்சா நான் வந்து நீ பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா கூட நான் இதை வந்து உங்ககிட்ட கேள்வியை கேட்பேன். உன்னுடைய இமேஜ் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு நான் உங்ககிட்ட நான் ஸ்பீச் டெலிவர் பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னை காப்பாத்திக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோடது. ஆனா நீ தப்பு செய்யும் போது நான் அதை ஒழுங்கா சொல்லாம இருந்தா நான் ஃப்ரெண்டுன்னு ஒன்னு சொல்றேன்ல, அதுக்கு செய்யற துரோகம் ஆயிடும் சொல்லிட்டு சௌந்தர்யா நிறைய தருணங்கள்ல ஜாக்லின் பண்ற தப்பு, ரயான் பண்ற தப்பு, ஜெஃப்ரி பண்ற தப்பு எல்லாம் புட்டு 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 வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த அளவுக்கு ஹெல்த்தியா எடுத்துட்டு போறாங்கன்னா, இதெல்லாம் சொல்லியும் அவங்க திருப்பி அவங்களோட ஃப்ரெண்டா இருக்காங்க. இவங்க யாரெல்லாம் அக்யூஸ் பண்றாங்க. சோ சம்வேர் இந்த பொண்ணு இந்த தவறுகள்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறவங்களால தான் திருப்பி அந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேச முடியும். சோ இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிற பொண்ணு வே இன் விச் ஷீ டாக்ஸ், அவங்க எப்படி பேசுறாங்க என்ன டோன்ல பேசுறாங்கங்கிற விஷயத்தை வச்சு ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணது டோட்டல் தப்பு. அடுத்தது ஜாக்லின் தன்னை நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. அவங்களுக்கு வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம தப்பா பேசிடக்கூடாது, சுத்தி இருக்கிறவங்க தப்பா பேசி இன்னொருத்தவங்க பாதிப்படைஞ்சா அவங்களுக்கு வந்து ஒரு மிசாயா காம்ப்ளெக்ஸ் சைக்காலஜில. எப்படின்னா அவங்க வந்து பல பேரை வந்து காப்பாற்ற பிறந்திருக்கவங்க மாதிரி. எங்கெல்லாம் வந்து இப்போ பிரச்சனை நடக்குதோ, யாரெல்லாம் அழுகுறாங்களோ, யாரெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்களை நோக்கி போவாங்க, அவங்களை காப்பாற்றணும். அவங்களுக்கு அந்த காப்பாத்துறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிற பொண்ணு நிச்சயமா ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்க மாட்டான்னு இவங்க எப்படி நினைச்சாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டோன் இன் விச் ஷீ டாக்ஸ், அந்த டோன்னால அஃபெண்ட் ஆயிட்டு அந்த அஃபென்சிவ் நேச்சர் அவங்களோட ஈகோனால ஃபார்ம் ஆச்சுன்னு கூட யோசிக்காம அந்த பொண்ணை லெஸ் ட்ரஸ்ட் வர்த்தின்னு நினைச்சு நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லைன்னு சொல்லி இவங்க டிக்ளேர் பண்ணது அட்டர் முட்டாள்தனம். அதுக்கு அடுத்ததா வந்ததுதான் பயங்கர சர்ப்ரைசிங். ஏன்னா ஆனந்தியை வந்து அதுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வர வரைக்கும் உள்ள இருக்கிறவங்க ஆனந்தி ரொம்ப ஸ்வீட், ஆனந்தி ரொம்ப கியூட், ஆனந்தி ரொம்ப குட், அவங்க உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி, ஒரு மென்டல் ஹெல்த் நல்லதா இருக்கிறதுக்காக உழைச்சிட்டு இருக்கிற ஒரு ஜீவன் மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் வெளியில இருந்து வந்த ரயான், ராணா, வர்ஷினி, ரியா, மஞ்சரி எல்லாருமே கண்டினியூஸா ஒரே விஷயத்தை தான் வலியுறுத்தினாங்க பை சேயிங் தட் ஆனந்தி இஸ் வெரி மேனிபுலேட்டிவ். வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் சொல்ற ஒரு விஷயத்தை காது கொடுத்து இந்த வாட்டி யாருமே ஒழுங்கா கேட்கல. கேட்டிருந்தா, ஏன்னா இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரிஸா வரவங்க மக்கள் தாட் ப்ராசஸ், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உண்மையிலேயே என்ன நடக்குது பிக் பாஸ்ல, உண்மையிலேயே அந்த விஷயங்களை கணிச்சிட்டு வந்து உள்ள இருக்கிற ஆட்கள் கிட்ட ஒரு டிப்பா கொடுக்குற தன்மை இது. இதை நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து ரயன் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்ததுக்கு கூட நான் இந்த காரணத்தை தான் நினைப்பேன். ஏன்னா மக்கள் என்ன வெளியில நினைக்கிறாங்கிறத துப்பு தொலைவி அந்த பையன் கிட்ட பேசி 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 அந்த பொண்ணு எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த எல்லா வைல்ட் கார்ட்லயும் கொஞ்சம் தெளிவா பேசுறவர் ரயன் தான். ஸோ டக்குன்னு அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சி என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சிருக்கோம். பிகாஸ் ஷீ நோஸ் த வேல்யூ ஆஃப் த இன்ஃபர்மேஷன் தீஸ் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ள எடுத்துட்டு வருது. அதை வந்து எல்லாரும் மறந்துடுறாங்க. இவங்க வந்து மேனிபுலேட்டர்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னோன்னா அப்போதான் உங்களுக்கு மண்டையில தோணுது. ஸோ ஒருத்தங்களை வந்து நம்ம கிட்ட இன்னொருத்தங்களை பத்தி தப்பா பேசுறா, அந்த பேசுனதுக்கு ஃபுல்லா அதுக்கு காரணம் நம்மளுக்கு அவங்க மேல இருக்கிற அபிப்பிராயத்தை மாத்துறதுக்காக தான் மேனிபுலேட் பண்ணியிருக்காங்கிற தாட் ப்ராசஸே அப்பதான் உங்களுக்கு வருது. அப்படி வந்து தாட் ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்ப வந்து ஆனந்தி வந்து பாய்ஸ் டீமுக்கு போறாங்களோ அப்ப ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிறாங்க. அதாவது அவங்க ஓப்பனா பேசுறாங்க. அவங்க ஷீஸ் ஈஸிலி அப்ரோச்சபிள். அந்த ஈஸிலி அப்ரோச்சபிளா இருந்தனால ஒரு நல்லவன் சொல்லிட்டு இவங்களுக்கு தோணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி இந்த டைரக்டா பேசுற பொண்ணுங்களோட காண்ட
அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆக நல்லா பேசுற பெண்கள் மேல இன்னும் ஈர்ப்பு கிரியேட் ஆகுறதுனால அவங்க ஆனந்தி கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகவும் ரொம்ப ட்ரஸ்டையும் ரொம்ப கொண்டு எல்லா பாய்ஸும் வச்சாங்க. ஆனா அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இங்க பாய்ஸோட எல்லா சைக்காலஜியும் எடுத்துட்டு வந்துட்டு இங்க இருக்கிற தர்ஷிகா சாச்சனா கிட்ட புட்டு 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 வச்சிருப்பாங்க ஆனந்தி. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இதனால ஆனந்தியை மோஸ்ட் ட்ரஸ்ட் வட்டியில அடுத்ததான் முன்னேறி வச்சிருக்காங்க. வைக்கிறது சாச்சனா வெளியே போயிட்டு உள்ள வந்த உடனே ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ப்ளே பண்ணிருப்பாங்கல்ல, அப்பவே அவங்க ப்ளே பயங்கரமா டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு ரவி. கேர்ள்ஸ் எல்லாம் நம்மளை பத்தி நம்ம வந்து வெளியில சண்டை போடக்கூடாது, பாய்ஸ்க்கு முன்னாடி நம்ம தனியா போய் தான் சண்டை போட்டு நம்மளோட கருத்தெல்லாம் வந்து பிடிக்கலன்னா நம்ம தெரிவிச்சுக்கணும், we should not let down each otherன்னு சொல்லிட்டு ரவி கேட்ட ஒரே ஒரு கேள்வி அதை பொண்ணு மதிச்சு கேட்கற மாதிரி ஒரு அழகா ஒரு ப்ளே பண்ணி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ கரெக்டா சொல்லுவ, நீ சொல்லு பாப்போம் கேர்ள்ஸ்ல யாரு வீக் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு கரெக்டா அந்த யாரெல்லாம் வீக்குங்கிற விஷயத்த ரவி கிட்ட சொல்லிடுறா. இப்போ அந்த பொண்ணுக்கு இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் வந்து கரெக்டா கொண்டுட்டு வந்திருப்பாரு ரவி, ஐடென்டிஃபை பண்ணி ப்ரூஃபோட கொண்டுட்டு வந்திருப்பாரு. ஒரு ப்ரூஃப் வந்து இந்த ஆள் தப்பு செய்யறாங்க ப்ரூஃப் காமிச்சாலே அந்த பர்சனோட கேரக்டர் கரெக்டா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் தானே அர்த்தம். அந்த தாட் ப்ராசஸ் இல்லாம போயிட்டாங்க பாய்ஸ். சோ தான் டிஃபெண்ட் பண்ற கேர்ள்ஸையே விட்டு கொடுக்குற அளவுக்கு ட்ரஸ்ட் வர்த்தே இல்லாத பொண்ணு தான் சாச்சனாங்கிற உண்மை, நடந்த உண்மையை ஏன் மறந்துட்டு அந்த பொண்ணு அவ்வளவு ட்ரஸ்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. தர்ஷிகாவும் பவித்ராவும் அடுத்ததா வராங்க. இவங்க ரெண்டு பேரும் உடல் வேற மாதிரி இருந்தாலும் அவருடைய உள்ளங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அவங்க ரொம்ப பொறாம பிடிச்ச பொண்ணுங்க. கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ் மேலேயே பொறாம வருங்கிற எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர். அதுவும் பவித்ரா கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, பாய்ஸ்ல யாராவது டேலண்டடா இருந்தா அந்த டேலண்ட்டை காட்ட ட்ரை பண்ணா கூட அவங்க ரொம்ப அடக்க ட்ரை பண்ணுவாங்க. முத்து பத்தி தப்பா பேசுறத பாத்திருக்கோம், ஜெஃப்ரி பத்தி தப்பா பேசுறத பாத்திருக்கோம், ரஞ்சித் சார் பத்தி தப்பா பேசுறத பாத்திருக்கோம். எங்க அவங்களுக்கு பின்னாடி, ஆனா முன்னாடி வந்து நீ இந்த மாதிரிலாம் தப்பு செய்யற அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தப்பு செய்யணும், அவங்க எல்லாம் கேவலமா கேம் விளையாடணும், அப்பதான் இவங்க நல்லபடியா தெரிவாங்க. அதனால அவங்க எல்லாம் வந்து நேரடியா பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டா கியூட்டா பேசிட்டு வெளியில அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செகண்ட் வீக் வரைக்கும் ரெண்டு பேரும் தன் வன்மத்தை பாய்ஸ் மேல இருந்த வன்மம், கேர்ள்ஸ் மேல இருந்த வன்மங்கள் பொறாமைகளை வந்து ஒருத்தர் சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இவங்க தப்பா விளையாடுறாங்க, இவங்க கேவலமா விளையாடுறாங்க, இவங்க சரியாவே விளையாடுறது இல்லை, இவங்க டாஸ்கே ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஃபிளாஸ் இருந்தோம், அவ்வளோ குறைகள் இருந்தோம். அதை யோசிக்காம நீ எல்லாம் இதெல்லாம் சொல்றேன்னு மக்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு குறைகள் ஜாஸ்தியா இருந்தோம், மத்தவங்களுக்கு இருக்கிற குறைகளை இவங்க ரெண்டு பேரும் விமர்சிச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்கன்னு பாய்ஸுக்கு தெரியாம போயிருச்சு. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இடம் வந்ததை பார்த்த உடனே ஐயோ இவ்வளவு மக்கா இருக்காங்களே இந்த ஆம்பளைங்க எல்லாம் நம்பட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்க முகத்துல தெரிஞ்சது அந்த ரேங்கிங் டாஸ்க்ல. ஒன்னாவது இடம் கொடுத்த ஆளதான் எனக்கு சத்தியமா சிரிப்பே வந்துச்சுங்க. ஏன்னா இவங்க யாருன்னு அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு காரணத்துக்காக ஏன் வராங்க பிக் பாஸுக்கு, ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்றோம், அவங்களுக்கு நான் இண்டிவிஜுவலிஸ்டிக் கேம் விளையாடுவேன், நான் கப் அடிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மேலதான் உங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸே நமக்கு வரும். ஆனா அன்ஷிதா உள்ள வரும்போது என்ன சொன்னாங்க விஜய் சேதுபதி சார் கிட்ட, எனக்கு ஒரு இமேஜ் போயிடுச்சு, நல்ல பொண்ணு இமேஜ் போயிடுச்சு, அதனால என் கெரியர் டவுன் ஆச்சு, எனக்கு பட வாய்ப்பு கம்மியாச்சு, எனக்கு வந்து சீரியல் வாய்ப்பு கம்மியாச்சு, அதை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் யாருன்னு காட்டி மக்களுக்கு அதை காமிச்சு அதனால என்னோட இமேஜை மாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் கப் அடிக்க வரவே இல்லைன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. இது விஜய் சேதுபதி கிட்ட இல்லவங்க உள்ள இருக்கிற ஆட்கள் கிட்டே அவங்க சொல்லி அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் சொல்ற அந்த இன்பாக்ஸ் டாஸ்க்ல சொல்லிருப்பாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தங்க கேம் விளையாடணும், தனக்கு என்ன வந்து நல்லதுன்னு நினைக்கிறாங்க, தன்னை ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறாங்களா எனிமியா நினைக்கிறாங்களா அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, இண்டிவிஜுவலிஸ்டிக்கா விளையாடுறவங்க தன்னோட உண்மையான தன்மையை காட்டுவாங்களா, இமேஜை பில்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு பர்பஸ்ல வந்திருக்கேன்னு இந்த பொண்ணு சாதிக்குது. அப்போ குட் இமேஜ் பில்ட் பண்ணணும்னு ஒருத்தங்க வந்தா உண்மையிலேயே உள்ள இருக்கிற அவங்களோட இமேஜை வெளிக்காட்டுவாங்களா, இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ஃபசாடுன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு கிராண்டா ஒரு பொய்ய ஒரு பெரிய வந்து ஒரு அழுத்தமா பயங்கர வால்யூமா பயங்கர டிராமாட்டிக்கா தான் நல்லவங்கிற காட்டுறதுக்காக இந்த பொண்ணு டெஸ்பிரேஷன்ல வந்தா அது ஜெனுவினான நல்ல தன்மையான ஏன் பாய்ஸுக்கு யோசிக்கல? மக்களுடைய ஆதரவை சம்பாதிக்கிறதுக்கும் போன இமேஜ் திருப்பி கிடைக்கணும்னு நினைச்சவங்க நிச்சயமா நல்லவங்களா தான் நடத்துவாங்க. அவங்க பேசுற பேச்சுல 4 கிலோ சக்கரை கலந்துருக்கும், அவங்க எல்லாத்துக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்து சமைச்சு போடணும்னு நினைப்பாங்க. அவங்க பக்கத்துல உள்ளவங்க எதிர்த்தாப்புல உள்ளவங்க தப்பு செஞ்சா கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்டயும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும், மக்கள் கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும், விஜய் சேதுபதி கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும், நல்ல பேர் மட்டும் வாங்கணும்னு இந்த பொண்ணு வாயாலே சொல்லிருச்சுங்க. அப்போ இது நல்லதா பேசுது, இது நல்ல பொண்ணா இருக்கணும்ங்கிற இதோட இமேஜ் மாத்துறதுக்கு தான் இதெல்லாம் செய்யுதுன்னு இவங்களுக்கு ஏன் தோணாம போயிருச்சு? அதனால அந்த ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல she so sweetனு சொல்றாங்க. why she is sweet அப்படின்னு ஏன் இந்த ஆண்கள் யோசிக்கல? யோசிக்க திறன் இருந்தும் அவங்க யோசிக்க விரும்பல. அதனால இந்த கேம் பிளே சரியா, இந்த பாய்ஸோட எண்ணம் பாய்ஸோட கேம் பிளேயே சொதப்பி விட்டுருமா, இல்லாட்டி இந்த ரேங்கிங் டாஸ்க் சரியான முறையில் நடந்ததா? உங்களுக்கு இருக்கிற தாட் ப்ராசஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கீப் வாட்சிங் திஸ் ஸ்பேஸ் till I meet you in the next video. It's bye from Savi Mami guys. Bye.